ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உடம்புக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து பீர்க்கங்காய் துவையல்னு சொல்லுவாங்க. நார்மலாக பீர்க்கங்காயில் நம்ம கூட்டு வைப்போம். அந்த தோலை தூக்கி தூக்கி போட்டுருவோம். இதுக்கப்புறம் தூக்கி போட்டுறாதீங்க. அதில் வந்து துவையல் சட்னி எல்லாம் செய்யலாம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீர்க்கங்காவோட தோலை வந்து நல்லா இருக்கிற பக்கத்தெல்லாம் எடுத்துட்டு மற்றதை தூக்கி போட்டுட்டேன். ஸோ அதுக்கானது 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால் எப்போவுமே வதக்குறப்ப சேர்த்துப்பேன். ஸோ அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சிறுவை அரிஞ்சு வச்சுருக்கேன். கழுவி அலசி எடுத்துட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கு இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணியாக இருந்தால் அப்படியே வதக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இறுகி வந்துடும் துவையல் போல். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த அளவுக்கு சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.